டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. நான் ஒரு கேஜெட் ஒன்று வாங்கியிருந்தேன், ஹோலி லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஜெட். இந்த கேஜெட்டில் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மார்க் ஒன், ஹோலி லேண்ட் மார்க் ஒன். ஸோ எனக்கு ரிசீவர் அண்ட் ட்ரான்ஸ்மிட்டர், நான் ரிசீவரை கனெக்ட் பண்ணிட்டு தான் பேசிகிட்ருக்கேன். காட்ட முடியுமான்னு தெரியல. இதுதான் என்னுடைய ரிசீவர் அண்ட் ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் கொடுக்குறாங்க. இதோடைய ஒரு ஒரு ப்ராப்ளம் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு நிறைய கேபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி டிஆர்எஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடிய கேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி கேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது டிஆர்ஆர்எஸ், இது டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன்ஸ்க்கு யூஎஸ்பி பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபோன்ஸை எடுத்து கனெக்ட் பண்ணும்போது அவங்க அந்த கேபிளும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி நான் இப்போ யூஎஸ்பி மூலமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேபிளும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு அது என்ன ப்ராப்ளம்னா, ஒர்க்கே ஆகலை. ஸோ நிறைய ஆன்லைனில் வீடியோஸ் பார்த்தேன். அப்போ யூஎஸ்பி சாம்சங் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது மாதிரி கேபிள்ஸ்லாம் வாங்கி நான் இந்த கனெக்டர்ஸ் மூலமாக ட்ரை பண்ணேன். ஆனால் ஹோலி லேண்ட் என்ன பண்ணுறாங்களோ அவங்களே ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்குறாங்க இப்போ ப்ரெசன்ட் மாடல்ஸில். பட் அதுவும் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஐடியா ஒருவேளை மொபைல் செட்டிங்ஸில் எதனா இஷ்யூ இருக்குமான்னு மொபைல் செட்டிங்ஸ்லையும் போய் பார்த்தேன். ஒர்க் ஆகலை. அப்புறமா சும்மா என்ன பண்ணி பார்த்தேன்னா, ஒருவேளை ப்ளூடூத் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஹோலி லேண்டை டைப் சியில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்ட பிறகு என்னுடைய ப்ளூடூத் ஹெட்ஃபோனை நான் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணேன். அப்போ கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, மைக்ரோஃபோன் ஹோலி லேண்ட் மூலமாகவும் கேட்குறது, ஹியரிங், அதோடைய நீங்கள் ஒரு முறையும் அந்த டைப் சி எடுத்து தானே போட்டு கேட்கணும்னு நினைப்போம். அது மாதிரி நினைக்காம ரிசீவிங் சவுண்ட் என்னோடய இப்போ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ப்ளே பண்ணும்போது கேட்குறது என் ப்ளூடூத் மூலமாகவும் அழகாக கேட்குது. ஸோ இட் ஸ்டார்டட் டு ஒர்க். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரிசீவரை அந்த டைப் சி மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில், தென் மொபைல் ஃபோனை ப்ளூடூத்தை பேரிங் பண்ணுங்கள். ப்ளூடூத்தை பேரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணும், இந்த டைப் சி கேபிள் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஹோலி லேண்ட் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஸோ யூஸ்ஃபுல் டு யூ. எனக்கு இந்த மாதிரி வீடியோ கிடைக்கல. அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் ரஃப்பாக ஒன்று பண்ணி உங்களுக்கு நான் போகணுன்னு நினச்சேன். இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது எனக்கு தேவையில்லை இனிமேல் பட்டு. இப்போ நான் எதனா கேமராஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது எப்போ தேவைப்படுன்னா, உங்களுது டைப் சி இல்லை, பின் டைப் தான் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கேபிள் ரொம்ப யூஸ் பண்ண முடியும். டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் இது மொபைல் கேமராஸ்க்கு உங்களுடைய ரிசீவரை கனெக்ட் பண்ண யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. யூ கேன் பை திஸ் அண்ட் யூஸ் இட். இப்போ நான்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன். ஸோ போர்டாண்ட நிற்கும் போது என் ஃபோன் கொஞ்சம் தள்ளி இருக்கும்னா, ஸோ இட் இஸ் வெரி ஈஸிலி கேப்சரிங் மை வாய்ஸ். நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை எடுத்து நம்ம சும்மா எதனா டாவின்சி மூலமாக எடிட் பண்ணி நம்ம போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய். ஸோ ஆல் தி பெஸ்ட். எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.